ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிப்ளின் அண்ட் த கில்ட்டினஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் என்னன்னு தெரியும் இல்லையா? கில்ட்டினஸ் என்ன? டிசிப்ளினை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கில்ட்டினஸ் உருவாகும். ஸோ அதுதான் இல்லையா? ஸோ அப்போது இதனால் என்ன விளைவுகள் இருக்குது, ஸோ இதனால் என்ன அஃபெக்ட் ஆகும், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டிசிப்ளின், மோட்டிவேஷன் இப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இப்போ ஓவர் ரேட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நீங்கள் ஒன்று யோசிச்சிங்க அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து நம்ம ஒரு டிசிப்ளின்டாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 7:30க்கு எந்திரிக்கிறோன்னா எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஹோம்ஒர்க்ஸ் இருந்தால் ஹோம்ஒர்க் பார்ப்போம். இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிப்போம். முடிச்சுட்டு அவங்க சொல்கிற ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருந்துச்சு, டிசிப்ளின்டாக ஒன்று இருந்துச்சு. ஐ மீன் ஃபுல்லாக நான் சொல்லலை, ஒரு ரொட்டீன் இருந்துச்சு. அப்போ ஸ்கூலில் நம்ம வந்து கரெக்டாக அந்த நோட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இந்த டிசிப்ளினாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்திருக்கலாம், பட் ஓரளவுக்கு கொண்டு வந்திருப்போம். ஆனால் நீங்கள் காலேஜ் போனப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த லேட் சப்மிஷன் பண்ணுறது அது வந்து ஒரு ட்ரெண்டாகவோ இல்லை ஒரு கெத்தாகவோ நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அதனால என்ன பண்ணியிருப்போம்னா, லேட்டாக முடிக்கிறது, அந்த டிசிப்ளின் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனில் வந்தப்போ என்ன ஆகும்னா, நம்ம திடீர்னு டிசிப்ளின் பண்ணணும்னு நினைப்போம், பட் எதுவுமே பண்ண மாட்டோம். லைக் ஏர்லி வேக்கப் ஆகும்னு நினைப்போம், ஆனால் ஆக மாட்டோம். படிக்கணும்னு நினைப்போம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுறதோ, ஒரு லேப்டாப்பில் ஏதாவது பார்க்குறதோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. ப்ரிப்பரேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எல்லோரும் ரொம்ப வந்து ஓவர் ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. மோட்டிவேஷன் இருக்கணும், மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிசிப்ளின். இப்போ நம்ம படிப்போமா, இப்போ அந்த கில்ட்டினஸ் அப்படிங்கிறது எப்போ உருவாகும்னா, இப்போ ப்ரிப்பரேஷன் படிச்சுட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஏர்லி வேக்கப் ஆகும்னு நினைப்போம். ஒரு 4:00 5:00 இல்லை 6:00 எந்திரிக்கணும்னு நினைப்போம். அது வந்து 4:00 வச்சுருக்கவங்க நம்ம ஒரு 5:00 இல்லை 6:00 எந்திரிச்சிட்டா எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு கில்ட் வரும். அந்த கில்ட் வந்தோடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், படிக்கவே தோணாது. அப்போது 4:00 எந்திரிக்கிற நீ எந்திரிக்கும்னு நினைக்கிறவங்க 5:00 எந்திரிக்க லைக் 1 hour தான் வேஸ்ட் ஆச்சு. 1 hour தான் நீ தூங்கிட்ட எக்ஸ்ட்ரா. ஆனால் என்ன பண்ணுறோம், அது எந்திரிக்கவே இல்லைன்னு நினச்சி மிச்சம் இருக்கிற அந்த அந்த நாளே என்ன ஆகும்னா ஸ்பாயில் ஆகிடும், படிக்கவே மாட்டோம். கரெக்டாக. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே 1 hour தான் 1 hour தான் நம்ம வந்துட்டு லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். ஸோ மத்தியானம் மேபி நம்ம தூங்கலாம், இல்லைனா வந்துட்டு லன்ச் டைமில் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அந்த ரெஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். பிரேக் 15 மினிட்ஸ் இருக்குமா, அதை வந்து ஒரு 5 மினிட்ஸாக வந்து 5 மினிட்ஸ் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம பண்ணுறதில்ல. எந்திரிக்கலையா, அப்போ இன்றைக்கி வேஸ்ட்டாக போச்சு, இன்றைக்கி சுத்தம் வேஸ்ட். அப்போ 1 hour என்ன ஆகுதுன்னா டிஃபைன் த ஹோல் டே ஆகுது. கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல தான் இந்த கில்ட்டினஸ் உருவாகுது. அது எதனால, இந்த டிசிப்ளின் இல்லாதனால தான். ஸோ அப்போது ப்ரிப்பரேஷன் டைமில் அப்படிங்கிறப்போ டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் அது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, டிசிப்ளின் இவன் பாரு டிசிப்ளினாக இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை வந்து லைக் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கே ஒரு வீக் டிசிப்ளினாக இருக்கிறது ஒரு வேஸ்ட் தான் போல அப்படின்னு. பட் ஆனால் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே ஒரு 2 to 3 years இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், டிசிப்ளின்டாக இருந்தால் இந்நேரத்துக்கு கிளியர் பண்ணியிருந்துருக்கலாமே, எந்த இதை அச்சீவ் பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்போம். கரெக்டாக. அப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூலில் வந்து ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கே ஒரு தோணும்ல, நம்ம நல்லா தான் படிச்சுட்டு இருந்தோம், பட் காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கம்மியாகிடுச்சு, ப்ரிப்பரேஷனில் எச்சா வந்துட்டு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. அது என்ன காரணம்னா, டிசிப்ளின் வந்து நம்மக்கிட்ட இருந்து போயிட்டே இருந்தங்காட்டி தான் அந்த ப்ராப்ளம். மோட்டிவேஷன் அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. மோட்டிவேஷன் ஒரு இடத்துல இருக்கும், ஓகேவா? இது படிக்கிறதுக்கான காரணி என்னங்கிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கலாம், ஆனால் டெய்லியும் அந்த ட்ரைவ் இருக்குமானா இருக்காது. டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க, ஒரு 5 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா அது நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட்டாக வந்து ஒரு லைக் பூஸ்ட் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சின்ன வயசில் இருக்கிறப்போ ஒரு குட்டி டைரி மாதிரி, நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு காம்படிஷன் போயிருந்தோம். அந்த ஸ்கூலில் வந்து அந்த காம்படிஷனுக்காக ஒரு டைரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைரியை வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எழுதி வைப்போம், இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு ஓ வெரி குட் முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி நானே வந்து ஒரு தோளில் வந்து தட்டி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். அது நாளடைவில் என்ன ஆகும்னா, காலேஜ்லேயும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறப்போ எல்லோரும் சிரிச்சோன்னே என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. அப்போ என்னாச்சு எனக்கு, இல்லை இதெல்லாம் தப்பு போல் அப்படின்ட்டு. பட் ப்ரிப்பரேஷன் வந்ததுக்கப்புறம் நான் அந்த காலேஜில் அதை ஃபாலோ பண்ணலையா, அப்போ ப்ரிப்பரேஷன் என்ன ஆகும், நம்மளை அதை வந்து மறந்துருப்போம், அதை பண்ணாமல் விட்டுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வீடியோஸ் நம்ம வந்து மோட்டிவேஷன் வீடியோ, ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு பார்த்தா அதே டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. டைம் டேபிள் போட்டு படிங்க, டிக் பண்ணுங்கள், உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க அப்படின்னு. இதைத்தான் நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
அப்போது நீங்கள் முன்னாடி ஒரு டிசிப்ளினான ஒரு ஹேபிட்ஸில் இருந்திருப்பீங்க. அந்த ஹேபிட்ஸை ஞாபகப்படுத்தி இப்போ வந்து இன்கார்பரேட் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் அந்த மாதிரி பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, எனக்கு இது வந்து ஓகே ஆச்சு, நான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதுனால இது பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது தான். அதனால என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய கன்சியூம் பண்ண ஸ்ட்ராட்டஜி மட்டுமே பார்ப்போம், அண்ட் ஆக்ஷன்ஸை பார்க்கவே மாட்டோம். இது வந்து நான் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கேன். அரௌண்ட் ஒரு 3 to 4 months மட்டும் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே பார்த்துருக்கேன். பட் எந்த ஒரு ஆக்ஷன்ஸ்லையுமே நான் இன்வால்வ் ஆகலை. இதனால் என்ன ஆகும், எனக்கு 3 to 4 months வேஸ்ட்டு. இப்போ அதனால் என்ன ஆகும், எனக்கு வந்து கிளியர் ஆகிற எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போகும் கரெக்டாக. ஸோ அதனால் டிசிப்ளின், நீங்கள் ஒரு டிசிப்ளின்டான ஒரு சைல்டாக இருந்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஞாபகப்படுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல்லையோ நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துக்கலாம். அரௌண்ட் ஒரு 450 470 இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்துருந்துருக்கலாம். அப்போ வந்து எல்லோரும் வந்து பிராய்லர் கூலி மகுப்படி படிக்கிற அப்படின்னு படித்து தான் ஆகணும். ஒரு சில விஷயத்துக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் மனப்படம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அதுமாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது டம்ப் ஆகி நம்ம வந்து மறந்தே போயிருப்போம். அதனால் அதை விட்டுருங்க. ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்களா, அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களோட மார்க் ஷீட்ஸு இல்லை உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதை எடுத்து பாருங்கள். பார்க்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம், இல்லை செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம். அப்போ அதை யோசிச்சு பார்க்குறப்போ இந்த காம்படிஷனுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன், ஸோ அதனால் எனக்கு இது வந்துச்சு கரெக்டாக. அப்புறம் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். உங்களுடைய சைல்ட்ஹுட் ஹேபிட்ஸ், நல்ல நல்ல ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்கணும், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறது கொஷின் மார்க்கு தான். ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நான் பேசுகிறதப்போ என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சொல்லுவாங்க, நல்லா தான் படித்தேன், பட் இப்போ வந்து என்னால் நல்லா படிக்க முடியல அப்படின்னு. ஏன் காரணம், நம்ம நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தோம், அதை டம்ப் பண்ணி நம்மளே மறந்துட்டோம், அந்த நல்ல விஷயத்தை மறந்துட்டோம். அதுதான் உண்மை, ரியாலிட்டி அதுதான். ஸோ அதனால் டிசிப்ளினாக இருந்தாலே போதும், நம்ம பாதி இது வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் டிசிப்ளினை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிசிப்ளின் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம், ஒரு 5 days படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சண்டே வந்து என்னால் முடியல, காலையில் கொஞ்சம் எழுந்திரிக்க முடியல, ஓகே, நோ இஷ்யூஸ். கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு படிக்கிறது வந்து தப்பான கிடையாது. அது வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறது இல்லை. திரும்பி எழுந்திரிச்சு படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் டிசிப்ளின். ஓகேவா? அதாவது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த ரெகுலராக அந்த டைமில் அது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்னிங் நான் 1 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்னா, டெய்லியுமே அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் படித்தோம்னாலே அந்த ஹேபிட்குள்ளே வந்துடும். அது படிக்கணும், நம்மளுக்கு வந்து தூங்காமல் இருக்கிற மாதிரி, அது தூக்கமே வராது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். நான் ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இதை ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணாமல் படுத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நைட்டு வரலாம் அது ரிலேட்டடாகவே ஒரு கனவுலாம் வரும். நான் பண்ணாமல் இருக்கேன், நாளைக்கு திட்டு வாங்குவேன், அந்த மாதிரி கனவு வரும். ஏன்னா நம்ம அந்த டைமில் வேறு திங்கிங் எதுவும் இருக்காது. அது ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய திங்கிங் இருக்க தான் செய்யும். ஆனால் ஏன் நம்ம ஒன்று கம்ப்ளீட் பண்ணலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏன் நினைக்கிறதே இல்லைன்னா, அதை நம்ம வந்து லெத்தார்ஜிக்காக எடுத்துக்கிறோங்கிறது ஒரு விஷயம். அதனால் அது லெத்தார்ஜிக்காக எடுத்துக்கக்கூடாது. அப்போ ஏன் நீங்கள் லெத்தார்ஜிக்காக எடுத்துக்கிறீங்க, டிசிப்ளினாக இல்லை, அப்போ அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கவே இல்லை. அதனால தான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக வரல. இனிஷியலாக வந்து என்ன ஆகும்னா, நான் பேங்கிங் ப்ரிப்பரேஷனில் வந்ததுக்கப்புறம் சும்மா நார்மலாக படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பசில்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாகிறப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா நிறைய போட்டு படிச்சுட்டே இருந்தேன். போட்டு படிச்சுட்டே இருக்கிறப்போ தூங்குறப்பெல்லாம் பசில்ஸ் வந்து நிறைய பசில்ஸே வந்துட்டு அப்படியே கொயமையான்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இருந்தாலும் பட் எந்திரிக்கிறப்போ ஓகே, எனக்கு பழைய இது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அதை கொண்டு வந்தீங்கனாலே டிசிப்ளின் அப்படிங்கிற ஆக்ஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அண்ட் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சோஷியல் மீடியா. ஓகேவா? நான் ஷார்ட் ஃபார்மில் எஸ்எம்னு எழுதுகிறேன். இட் செல்ஃப் இஸ் அ ட்ராப்பு தான். ஓகேவா? அது வந்து ரொம்ப ட்ராப்பு. ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகேவா? அதனால நம்ம வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம 2026 இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 24 இருக்குது, இல்லை 25 26 அந்த மாதிரி வயசு இருக்குது அப்படின்னா, ஒரு 5 years ஆர் 10 years 8 years வச்சுக்கோங்க. அந்த இயர் கழித்து நம்ம பார்க்குறப்போ, இப்போ ஒரு 5 years அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா 31, அதாவது 2031, அப்படி இல்லை அப்படின்னா 2034ன்னு வச்சுக்கோங்க. 2034 அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது இப்போ இருக்கிற ஜாப் ஓகேவா, இல்லை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும், அப்போ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் அதே இடத்துல இருந்தீங்கன்னா
உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு கோட் இருக்குல்ல, த பெயின் ஆஃப் டிசிப்ளின் வந்து இஸ் லெஸ் தென் த பெயின் ஆஃப் ரெக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் ஆஃப் ரெக்ரெட்டை விட பெயின் ஆஃப் டிசிப்ளின் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த பெயின் ஆஃப் டிசிப்ளின் நம்ம அனுபவிச்சுட்டு சக்ஸஸ் போயிட்டே இருப்போம். பின்னாடி ரெக்ரெட்டை வச்சுட்டு நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவாங்க. இப்போ நிறைய வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஐ மீன் இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான். ஸோ இது வந்து இது கரெக்டாக இருக்கலாம், இல்லை தப்பாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் என்னோடய ஒப்பீனியன் மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து யூடியூப் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப வருஷமாக, மீன்ஸ் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஆன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபீடில் நிறைய நம்மளுக்கு காட்டும். அப்போ நிறைய பார்க்குறப்போ வந்து என்னென்னா, முக்கியமாக வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து குவிட் பண்ணிட்டேன், ஜாப் குவிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் இது கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டோட ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறப்ப நல்லா தான் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்துச்சு. நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் வந்துட்டு டைம் எனக்கு ஃபேமிலி டைம் வந்து பத்தலை அப்படின்னு. இதை வந்து பார்க்குற அடுத்த கேர்ள்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே தேவையில்லை போல, எதுக்கு நம்ம வந்து போய் ஜாயின் பண்ணிட்டு குவிட் பண்ணாதுக்கு ஜாயின் பண்ணாமே இருந்துப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க ஏன் குவிட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு மேபி ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கிங்காக இருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம். ஒருத்தர் சம்பாரிச்சாலே போதும், மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு சஸ்டைனபிளான லிவ்லிஹுட்டை வாழலாம் அப்படிங்கிறதுக்கானது இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அவங்களோட ஃபேமிலி சர்க்கம்டன்ஸ் அண்டு சிச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் ஷோயிங் த வீடியோ, அந்த நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அதனால தான் அவங்களுக்கு பேரே இன்ஃப்ளூயன்ஸ் போல், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓகே இந்த மாதிரி நிறைய கண்டினியூஸாக ஒரு 3 to 4 வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அப்போ எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் ஆகிடுச்சு. அப்போ வந்து நம்ம ஒரு கேர்ளாக இருக்கோம், நம்ம வந்து ஏன் வேலைக்கு போகணுங்கிறத வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட்டே க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்து அது போக என்ன ஆகும்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் வந்து நம்மளுக்கு அப்டக்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு மூவ் எடுத்து வைக்கிறதுக்கு அப்டக்கிள்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த மூவ்னாலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஸ்டாப் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நம்மளை வந்து டம்ப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நான் வந்து இது கேர்ள்ஸ்க்குன்னு மட்டும் சொல்லலை, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தான் சொல்கிறேன். டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் எனஃப் அப்படின்ட்டு. பட் அது உங்களுக்கு எனஃபாக இருந்துச்சுன்னா இட்ஸ் எனஃப் தான். அது உங்களுக்கு எனஃபாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் நாட் எனஃப் ஃபார் யூ. அப்போ என்ன பண்ணணும்னா, சைலண்ட்டாக ஒர்க் பண்ணணும். சைலண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட். ஓகேவா? நான் ஒரு டெலிகிராம் சேனல் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷன். அவங்க வந்து என்ன பண்ணுவார்னா, டெய்லியும் வந்துட்டு வேர்ட்ஸ் தான், வீடியோஸ்லாம் கிடையாது. நிறைய வேர்ட்ஸ் மாதிரி நிறையா இந்த விஸ்டம் கோட்ஸ் மாதிரி எழுதி நிறையா வந்து ஷேர் பண்ணுவாங்க. நார்த் இந்தியன் சேனல் அர்பித் விஸ்டம் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டெலிகிராமில் சர்ச் பண்ணால் வந்துட்டு அதில் நிறைய போடுவாங்க. அதில் மோஸ்ட்டாக அவர் சொல்கிறது என்னென்னா, சைலன்ஸாக இருங்க, ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஒர்க் எல்லாமே கரெக்டாக தெரியும், உங்களுக்கான ரெகனைசேஷன் கிடைக்கும், பட் சைலன்ஸாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எல்லாத்துலேயுமே வந்து அந்த இது ஒளிஞ்சிட்ருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, டிசிப்ளின்டாக இருங்க. அண்ட் உங்களோட ஒர்க்கை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க. ஐ மீன் உங்களோட நெக்ஸ்ட்டு மூவ் அப்படிங்கிறத. அண்டு நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அதனால தான் இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க. அண்டு மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூடியூப் எதுக்கு தேவைப்பட போகுது? நம்ம வந்து வீடியோஸ் பார்க்க போகிறோம் இல்லையா? வீடியோஸ் ஏதாச்சும் பார்ப்போம், லைக் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, எம்சிக்யூஸ் பார்க்குறது, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது, இல்லை வந்து கட் ஆஃப் வீடியோஸ் பார்க்குறது, இதுக்கு யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. இல்லைனா வேறு ஏதாவது நம்ம சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்ப்போம். கரெக்டாக மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது, அந்த விளாக் போடுறது, என்னோடய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவை பற்றின ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது, அவனோட ஒப்பீனியன் நமக்கு தேவைப்படாது. நியூஸ் என்ன அது வந்து நம்மளுக்கு தேவைப்படுமே தவிர மற்றதுலாம் நமக்கு தேவைப்படாது. கரெக்டாக இந்த விலாக் பார்க்குறதுனாலையோ, இல்லை என்னோடய ஹோம் டூரு, என்னோடய ஃப்ரிட்ஜ் டூரு, என் குழந்தையோட டூரு அப்படின்ட்டு இதெல்லாம் தேவையை நம்மளுக்கு தேவையில்லை. நார்மலான ஒரு பப்ளிக் ஒரு கன்சியூமர்னால் அவங்க யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இருக்கிற ஒரு ஃபீல்டுக்கு இது தேவைப்படாது. ஸோ உங்களோட ஃபீல்டுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த வீடியோஸை மட்டும் கன்சியூம் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்டாக வந்து அந்த தேவையில்லாத வீடியோஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே ஒரு வகையான டிசிப்ளினரி ஆக்ஷனுக்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் டிசிப்ளின்டாக இருங்க. டிசிப்ளின்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால்
கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால் அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல, அதுவுமே வந்து நீங்கள் டிசிப்ளினுக்கு ஓரியன்ட் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ்லாம் பாருங்கள். இந்த நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜேர்னலிங் இதிலலாம் வந்து கொஞ்சம் வந்து நம்பிக்கை உண்டு. அதுமாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனித்தனி ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜியை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து சீரியஸாக எடுத்து அதை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து ரிசல்ட் எப்படி கொண்டு வரலாங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த கூமாப்பட்டின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் அடிக்கடி சொல்கிறது எல்லாமே வந்து நான் ஆள் மனுஷன் நான் நினச்சிக்கிட்டேன், இந்த மாதிரி நடந்துச்சு, ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அது என்னோட பிரபஞ்சத்தையும் நடக்க வச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சப்கான்ஷியஸ் தான். இந்த இதுவுமே வந்து அவரே சொல்லியிருப்பார். ஸோ அப்போது நம்ம நினைப்போம் ஒரு மக்கள் இருக்காங்க, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து நார்மலாக இருக்கிறதுனால அவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. நம்ம அது ஒன்று பார்த்துக்கணும். பார்க்குற எல்லாத்தையுமே வந்து வெள்ளந்தியாகவும் பார்த்துடக்கூடாது. அண்ட் இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தில் மேபி இந்த டெக்னிக் அதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஒருத்தவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா சும்மா அவங்க வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்துட்டு கிளியர் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம், ஒரு க்ரக்ஸ் ஒன்று இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த க்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகிருக்கு. அப்போ இன்னொரு வகையான க்ரக்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃப்ரெண்டு பேசினா அப்படின்னா அவள் சொல்லிட்டு இருப்பாள், நீ வந்து இனிமேல் கஷ்டமாக ஃபீல் பண்ணனா காட் ப்ரே பண்ணிட்டே இரு. அது இது ஒரு வகையான ஹீலிங் தான். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு க்ரக்ஸ் இருக்கும். ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள், ஒரு 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 சின்ன விஷயம், ஒரு தூண்டுகோல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கானது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் கஷ்டமாக தான் இருக்கும், கசக்கும். ஆனால் அது கில்ட்டை கொடுக்காது. ஓகேவா? ரெக்ரெட்டை கொடுக்காது. பின்னாடி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து அடைய முடியும். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.